ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டிகல் தமிழ் சேனல். சேனல் வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை அறிதல் தான் பார்க்க போகிறோம். ஒருமை என்றால் என்ன? ஒருமை என்றால் ஒன்றை மட்டும் குறிக்கும். சரிங்களா? ஒன்றை மட்டும் குறிக்கும். எந்த ஒன்றை மட்டும் குறிக்கும் அப்படின்னா, உயர்திணை சார்ந்த ஒன்று அல்லது அஃறிணை சார்ந்த ஒன்று. உயர்திணை சார்ந்த ஒன்று என்றால் என்ன? மனிதர்கள் சார்ந்த ஒன்று. ஸோ அஃறிணை சார்ந்ததுக்கு விலங்குகளா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் அஃறிணை. இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். சிறுவன் உயர்திணை சார்ந்த ஒருமை. நாய் நாய் அப்படிங்கிறது விலங்குகள் சார்ந்த ஒருமை. சோ ஒன்றை மட்டும் குறித்து வந்தால் அது ஒருமை. இப்போ பன்மைனா பார்க்கணும். ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறித்து இருந்தால் அது பன்மை. ஒன்றுக்கு மேற்பட்டவை மட்டும் எடுத்துக்காட்டு பாருங்க. ஒருமையில இருக்கக்கூடிய சிறுவன் பன்மையாக மாறும் பொழுது எப்படி மாறுகிறது? பல் என்ற விகுதி பெற்று சிறுவர்கள் என்று மாறுகிறது. அதே போல் நாய் என்ற ஒருமை இங்கு பன்மையாக மாறும் பொழுது கல் என்ற விகுதி பெற்று நாய்கள் என்று மாறுகிறது. சோ இது சிறுவர்கள் உயர்திணை சார்ந்த பன்மை. இது உயர்திணை சார்ந்த அஃறிணை சார்ந்த பன்மை. சோ ஒன்றுக்கு மேற்பட்ட சிறுவர்களை குறித்து வருவதால் இது பன்மை. என்ன பன்மை? உயர்திணை சார்ந்த பன்மை. சரிங்களா? உயர்திணை சார்ந்த பன்மை. இங்க பாருங்க, நாய்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாய்களை குறித்து வருகிறது. அதனால் இது அஃறிணை சார்ந்த பன்மை. சரிங்களா? சோ ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு வாக்கியம் இருக்குன்னா ஒருமையில் தொடங்கினால் ஒருமையில் தான் முடிய வேண்டும். அதே மாதிரி பன்மையில் தொடங்கினால் பன்மையில் தான் முடிய வேண்டும். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இதையே எடுத்துக்கலாம். சிறுவன் சிறுவன் வந்தான். ஒருமையில் பாருங்க, ஒருமையில் தொடங்கி ஒருமையில் முடிந்திருக்கிறது. ஒருமையில் தொடங்கி ஒருமையில் முடிஞ்சிருக்கு. சோ அஃறிணை சார்ந்த ஒன்று எடுத்துக்கலாம். நாய் பாருங்க, அஃறிணை சார்ந்த நாய் ஒருமையில் தொடங்கி துரைத்தது, ஒருமையில் முடிந்திருக்கிறது. சோ ஒரு வாக்கியம் ஒருமையில் தொடங்கினால் ஒருமையில் தான் முடியணும். அதே மாதிரி பன்மையில் தொடங்கினால் பன்மையில் தான் முடியணும். அதுக்கு இப்ப எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இதே எடுத்துக்கலாம். பாருங்க, சிறுவர்கள் பன்மையில் தொடங்கி பன்மையில் முடிஞ்சிருக்கு. இது உயர்திணை சார்ந்தது. நாய்கள் குறைத்தன. பன்மையில் தொடங்கி பன்மையில் முடிஞ்சிருக்கு. அஃறிணை சார்ந்த வாக்கியம்.